கிக்கு லக்கு 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 கூட வெளியாட கிக்கு கிக்கு அதிர்ஷ்டம் உன்னோட அதிர்ஷ்டம் உன்னோட நமஸ்தே வணக்கம் நமஸ்கார் வெல்கம் டு லக்கா கிக்கா. இன்னைக்கு லக்கு கிடைக்குமா கிக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்த்து வராங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் சிம்பு மதன். லெட்ஸ் வெல்கம் சிம்பு மதன். ஏய் பொட்டி தாக்கு வரவுரு புற பொட்டி தாக்கு வங்க கடல் எற பொட்டி தாக்கு ஏ பொட்டி தாக்கு ஏ சக்க போடு அன்னிதான் பொட்டி தாக்கு போட்டு தாக்கு போக போக ஒரு தூக்கு தூக்கு ஏறிக்கிச்சு பட்டனடி ஏத்திக்கிட்டா நம்ம பாட்டு ரெடி நீ பார்ட்டி யாரு பார்த்து தாக்கு பார்வையால போட்டு தாக்கு நீ பார்ட்டி யாரு பார்த்து தாக்கு பார்வையால போட்டு தாக்கு பாஞ்சிடாம மெல்ல தாக்கு பாவ சின்ன பல்ல தாக்கு வர பாரு மீனா இப்ப வறுத்து வச்சா மீனா அட வந்துடுச்சு தானா ஒரு குயிலுக்கு பங்கானா பாத்தா பாத்துக்க சேத்தா சேத்துக்க ஏத்தா ஏத்துக்க கோத்தா கோத்துக்க பொட்டு தாக்கு வர ஒரு புறா பொட்டு தாக்கு மக கடல் எறா பொட்டு தாக்கு ஏ பொட்டு தாக்கு ஏ சக்க போட நீதான் பொட்டு தாக்கு போட்டு தாக்கு ஏ ஹிட் சாங் வட போட்டு தாக்கு டேய் வாவ் சூப்பர். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஆனா நீங்க சிம்பு மாதிரியே இருக்கு வாய்ஸ். தேங்க்யூ மேம். ஸோ அதனால தான் சிம்பு மதன் வந்துச்சு. ஆமாங்க மேம். எஸ்டிஆர் சார் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து இங்கே நிற்கிறேன். உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? லக்கு தாங்க மேடம். லக் தானே. ஆல் தி பெஸ்ட். வாங்க. அத போடாதே போட்டு வதே போடா சட்ட லெட்ஸ் வெல்கம் முருகன். ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஓகே, கமல் சார் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரஜினி சார். ரஜினி சார் ரொம்ப பிடிக்குமா? சோ உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? லக். லக். கிக்கு எப்படின்னா வந்துடும். உங்களை பார்த்தா கூட கிக் வந்துடும். லக்குன்றது வாங்க. லெட்ஸ் வெல்கம் அமுதவாணன். இந்த இரவுதான் போகுதே போகுதே எடுத்து கட்ட கயிறு கொண்டு வா நண்பனே நண்பனே இங்கேதான் சொர்க்கம் நரகம் ரெண்டும் உள்ளதே ஆந்தை போலதான் இரவிலே இரவிலே கண்ணிரண்டை திறந்து வைக்கலாம் நண்பனே நண்பனே இங்கேதான் இன்பம் துன்பம் ரெண்டும் உள்ளதே என்றென்றும் பகலிலே ஏதேதோ வழியிலே பொல்லாத ஞாபகத்தை துரத்தி துரத்தி கொன்று போடு இரவிலே பொய்யான வாழ்விலே மெய்யான இன்பம் இந்த போதையாலே என்றென்றும் மனதிலே ஏதேதோ கனவிலே பொல்லாத ஆசையாவும் துரத்தி துரத்தி கொன்று போடு இரவிலே பொய்யாக வாழும் வாழ்க்கை மேலே மெய்யான இன்பம் இந்த போதையாலே ஓகே அமுதன் சூப்பரா பண்றீங்க. ஏற்கனவே உங்களை பார்த்துருக்கு இதே லக்கா கிக்கா ஸ்டேஜ் மேல. ஸோ நீங்க மிமிக்ரி நல்லா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ பண்ணது இல்லாம புதுசா ஏதாவது பண்ண போறீங்களா? புதுசா அப்படின்னு சொல்லுவோம்னா நம்ம பாண்டியராஜ் சார் மாதிரி. ஓகே. ஏங்க
நல்லா கேட்டுங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? எங்க போதுறாமா காணமா? அப்புறம் டைரக்டர் டென்ஷன் சுத்திட்டு போறப்பா. என்ன போறப்பா? ரெடியா இல்லடா? ஓகேவா? வந்துங்க. ஏன் டென்ஷனு? ஓகே. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்றாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டம்பா. இதே போல லக்கா கிக்கா திரும்ப பண்ணும்பா. அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு எல்லாம் இருக்கணும். என்ன செய்தாருப்பா? ஆடா கையை தடுங்கப்பா. ஓகே, உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? கிக்கு தான், லக்கு தான் வேணும். கிக் தான், லக் தான் வேணும். லக்கு தான் வேணும். வளர்றீங்க. லக்கு தான் வேணும். லக் தான் வேணுமா? ஆல் தி பெஸ்ட். வாங்க. தேங்க்யூ. இந்த இரவுதான் போகுதே போகுதே எடுத்துக்கட்ட கையிருக்கும். ஃபைனலா வர போற பார்ட்டிசிபென்ட் கதிர். லெட்ஸ் வெல்கம் கதிர். அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. காட்டோரம் மேயும் குறும்பாடு, அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. ஆனா காட்டோரம் மேயும் குறும்பாடு, அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. சிறுநாள் சிறுவேன் சிறுநாள் சிறுவேன். அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வெங்கதான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட். நிறைய சேனல்ஸ்ல மிமிக்ரி பண்ணிருக்கேன். ஓகே, உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? உங்க ஆதரவு இருந்தா போதும். ஓட்டு கேக்குற மாதிரி இருக்கு. பிரச்சனை தாண்டி வந்திருக்காங்கடா. வாடா வாடா. ஃபர்ஸ்ட் கூல் லக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ரோஜா தி பாஸ். ஃபர்ஸ்ட் சிம்பு, உங்களுக்கான கேள்வி. முதல் 5 தமிழ் மாதங்கள் என்னென்ன? ஆடி. ஆடி. ஆடி ரைட் ஆன்சர். ஆவணி. ஆவணி அதுவும் ரைட் ஆன்சர். ஐப்பசி. ஐப்பசி நோ. மார்கழி. மார்கழி நோ. சித்திரை. சித்திரை இல்ல 2 ராங்கா சொல்லிட்டீங்க. சோ இப்போ அமுதன் சொல்றீங்களா? தை. தை நோ. வைகாசி. கதே வைகாசி. வைகாசி. வாவ் சூப்பர். இன்னொன்னு யாரால சொல்ல முடியுமா உங்க 3 பேர்ல? ஆனி. ஆனி. சிம்பு 3 தான் கரெக்டா சொன்னீங்க. 1 2 3. உனக்காக எல்லா பொண்ணுங்க பேரா வைக்க முடியாது இல்ல, மதத்து பேரு. 1 2. சரி, ரொம்ப நன்றி. பாத்தீங்களா அவங்க கேள்விக்கு உனக்கு லக் வந்து செஞ்சு. ஓகே முருகா, இப்போ உங்களுக்கான கேள்வி பார்க்கலாமா? ஓகே மேடம். ஏகுடர் சங்கர் தயாரிப்புல வந்த 5 படங்கள். சிவாஜி. சிவாஜி. வெயிட் பண்ணுங்க, டைரக்ட் பண்ண படம் கிடையாது, ப்ரொடியூஸ் பண்ண படம். தயாரிப்பு. காதல். 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 முதல்வன். முதல்வன் ரைட் ஆன்சர். ஈரம். ஈரம் அதுவும் ரைட் ஆன்சர். இன்னும் ஒன்னு ராங்க சொல்லிட்டீங்க. ஓகே அமுதன் சொல்றீங்களா? இம்சை அரசு 73ஆம் புலிகேசி மேம். புலிகேசி. கதிர். வெயில். வெயில். சூப்பர் கதிர். இவங்க கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, எல்லாரோட லக் அள்ளிட்டு போறாரு இவரு. 1 2 3. முருகா. Thank you மேடம். அமுதா. கதிர். ஓகே அமுதா, உனக்கான கேள்வி பார்க்கலாமா? உஷாரா சொல்லணும், இல்லைன்னா அவங்க ரெடியா இருக்காங்க அவங்க லக் வாங்குறதுக்கு. சிறு வயது ஞாபகங்களாக இருக்கிறது என்னென்ன? அம்மாண்ட அடி வாங்குனது. அம்மா கிட்ட அடி வாங்குறது. நிறைய வாங்கிருக்கீங்களா? அம்மா கிட்ட அடி வாங்குறது ரைட் ஆன்சர். ஸ்கூல்ல கூட்டும் போது ஸ்கூல் போக மாட்டேன் அடம் பிடிச்சி அழுது.
ஸ்கூலுக்கு போக மாட்டான்னு அடம் பிடிச்சி அழுவுது. ஓகே, தேர்ட் ஒன். ஸ்கூல் ஆனுவல் டேல காம்படிஷன்ல கலந்துருது. ஸோ சின்ன வயசுல இருந்து டேலண்டட் நீங்க. டான்ஸ், மிமிக்ரி எல்லாம் அப்பவே பண்ணுவீங்களா? ரைட் ஆன்சர். நல்லா இருக்கு. அம்மாவோட வெளில போனது. எங்க படத்துக்கு இல்ல? ஜூக்கு. ஓகே, அம்மா கூட வெளிய போறது. சூப்பர். ஓகே, ஃபைனல். டீச்சர் கூட வெளில டூருக்கு போனது சொல்லிட்டேனா? தெரியாதுடா. சோ டீச்சர்னவே எல்லாம் ஞாபகம் வருது. டீச்சர் ஞாபகம் நிறைய வருது. டீச்சர் பேர் ஏதாவது இருக்கா? இருக்கு மேம். டீச்சர். வாவ், சூப்பர். சூப்பர். எல்லாம் வெயிட்டிங். என்ன கது வரவே இல்லையா காசு? 2 3 4 5. உங்க கேள்விக்கு இப்ப நீங்க சொல்லி ஆகணும். இப்போ எல்லாரோட லக்கி ஃபெலோ அமுதா. இப்போ கதிர் அது தாண்டி முன்னுக்கு போவீங்களா? பார்க்கலாம். போனோம்னா 5 சொல்லணும். ஓகே. உங்களுக்கான கேள்வி, மனிதனால் தவிர்க்க முடியாத விஷயங்கள் என்னென்ன? சாப்பிடுவது. சாப்பிடுறதா? ஓகே, சாப்பிடுறது. பசி ரைட் ஆன்சர். இப்படி இருக்க போது அது சொல்லலன்னா எப்படி ஃபர்ஸ்ட் ஆன்சர்? செகண்ட் ஒன். காதலிக்காமல் இருப்பது. நோ. ட்ரெஸ் போடாம இருக்க முடியாது. தூக்கம். ரைட் ஆன்சர். மரணம். வாவ், சூப்பர் கதிர். ஓகே, ஈக்குவல் ஆயிட்டீங்க இப்போ அமுதன் கூட. இன்னும் 2 ஆன்சர் இருக்கு. சிம்பு நீங்க சொல்லணும், உங்களுக்கு கம்மியா இருக்கு ஸ்கோர். முதுமை மேம். முதுமை. அதான் மேம். முதுமை. ரைட் ஆன்சர். சூப்பர். ஒண்ணு முருகன் சார். பல்லு வளர்க்காம இருக்க முடியாது. பல்லு வளர்க்காம இருக்க முடியாது. கை மட்டும் காட்டுனீங்க, சொல்லவே முடியலையா பல்லு உங்களால? வளர்க்காம இருக்க முடியாது சொல்றாரு. ஆனா பல்லு வளர்க்காம தான் வரா டெய்லி. நீ பண்ற தப்புல அர்த்தம் மாட்டி விடாத. 1000. 3 கரெக்டா சொன்னதுனால 3000. ஒரு வாட்டி எல்லாரோட ஸ்கோர்ஸ் நம்ம பார்க்கலாம். சிம்பு 4000, முருகன் 4000, அமுதன் 6000 and கதிர் 6000. சோ லக் வந்தா எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல? அம்மா ஜெரா. அதுல கிக் வந்தா கொஞ்சம் கேர் ஆகும். அந்த கேர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அந்த 4 பேர்ல யாருக்கு லக் கம்மியா கிடைக்குமோ அவங்களுக்கு கிக். லைஃப்ல கொஞ்சம் கிக் இருந்தா லக்கோட அருமை நமக்கு தெரியும். சோ அந்த கிக் யாருக்கு கிடைக்க போகுதுன்னு பாத்துக்கலாமா? Let's start second round. All in all. அழகு ராஜா. ராஜா நான் ராக்கெட் ராஜா. ராஜா ஓகே, இந்த ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம அழகு ராஜா எந்த கெட்டப்ல வந்திருக்காருன்னு பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். பிள்ளைங்களா வணக்கம்பா. நானேனா? அட்டையார்ல இருந்து அரகோணம் வரைக்கும், கொடுக்குப்பேட்டையில இருந்து குளம்பேட்டை வரைக்கும், பூண்டில இருந்து கும்மிடி பூண்டி வரைக்கும் இந்த ராயபுரம் ரவுடி கோபால் பேரை கட்டவன் நட்டிங் போடுவானுங்க. நான் நடந்தனா இடி இடிக்கும், சிரிச்சனா மின்னல் அடிக்கும். பிள்ளைங்களா சொல்லிட்டேன், கையில மண்டத்தை போட்டு சுட்ட வாங்க பாருங்க. வெட்ட வாங்க பாக்காதீங்க. சோ இந்த ரவுண்ட்ல அவரை நீங்க எவ்வளவு இம்ப்ரெஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு லக் உங்ககிட்ட வந்து சேரும். சிம்பு வாங்க. என்ன பண்ண போறீங்க? மேம் ஆக்சுவலா வந்து நான் எதுவுமே தனியா பண்ண மாட்டேன் மேம். ஸோ நாங்க 4 பேர் சேர்ந்து தான் பண்ண போறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் சார் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க வந்து அவரோட ஸ்டூடெண்ட். மாஸ்டர் உங்களோட தீவிர ஃபேன் ஒருத்தர் உங்ககிட்ட டான்ஸ் கத்துக்கணும்னு வந்திருக்காரு மாஸ்டர். அப்படியா? ஆமா. வந்தது வந்து சிரிக்கிறானே தவிர பேசவே மாட்டான். யார் பண்றாங்க? கூப்பிடுங்க. யோ வாயா. வந்துட்டே. வணக்கம் சார். வணக்கம். நான் உங்க தீவிர ரசிகை. உங்க டான்ஸ கத்துன்னு வந்திருக்கேன். உங்க ஸ்டைல கத்துட்டு போயிட்டு எங்க ஊர் கோயில் திருவிழா நான் ஆடணும், மக்கள் அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ரோஜா மேடம் மயங்கணும். கண்டிப்பா. அப்ப ஸ்டெப் போகலாமா? ஓகே. ஏய் அசிஸ்டன்ட், நான் சொல்ல போறேன் இப்ப ஸ்டெப். ஓகே மாஸ்டர். ஓகேவா? ஓகே. அப்படியே கரெக்டா போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. என்ன தெரியுமா? ரொம்ப ஏசி ஃப்ளோரா இருக்கு இல்லையா? ஆமா. அப்போ குளிர்னா நம்ம பண்ணுமே ஒரு ரியாக்ஷன். அதுதான் முதல் ஸ்டெப். எப்படி பாக்குறீங்களா? இதுதான் முதல் ஸ்டெப். ரொம்ப ஈஸியா இருக்குப்பா. ரெண்டாவது ஸ்டெப், அப்படியே இந்த பக்கம் ஓடியாங்க. அங்க கடன்கார இருப்பான். அப்படியே திரும்பி ஓடாங்க. அப்படியே இந்த பக்கம் ஓடுங்க. அங்க பார்க்க முடியாத நம்ம ஃபிகர் இருக்கும். அப்படியே திரும்பி ஓடாங்க.
ஓடி வந்து ஒரு சுத்தி சுத்தி அப்படியே உதத்தை கடிக்கணும். மாஸ்டர் நம்ம உதட்டு நாமளே கடிச்சா ரத்தம் வரும் மாஸ்டர். இல்லப்பா, சத்தம் தான் வரும். அது எப்படி மாஸ்டர்? இப்படிதான் உதத்தை கடிக்க சொன்னா அதுக்கு ஒருத்தர் கடிச்சிருக்க, நம்ம உதத்தை தான் நம்ம கடிக்கணும். ஓகேவா? எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு பாக்குறேன். ஆமா, நீ அழியாத. 3ஆவது ஸ்டெப் இருக்கு உனக்கு. வா. தம்ம அடிச்சிட்டு அத கீழே போட்டு அனுப்பம் பத்தியா? தும்முச்சா எங்க வீட்டுல திட்டுவாங்க மாஸ்டர். அப்படியா? உன்னை அடிக்கிறதுனால எங்க வீட்டுல திட்டுவாங்க. வாங்கிக்க. 3ஆவது ஸ்டெப் தம்ம அடிச்சிட்டு அத கீழே அனுப்பம் பத்தியா? அதுதான் எப்பவும் பாக்குறீங்களா? இதுதான் 3ஆவது ஸ்டெப். 4ஆவது ஸ்டெப் பொதுவா பீரோவை திறப்போம் பத்தியா? ஆமா, எப்படிப்பா திறப்போம் பீரோவை? நைட்டு யாருக்கும் தெரியாம. வீட்டு நாய அப்படி இல்லடா, பொதுவா பீரோவை எப்படி திறப்போம் நல்லா பாருங்க. ஐயோ, 1 மாஸ்டர் ஒரே வீர எவ்வளவு நேரம் தோற்பீங்க? கையில வலியுது. அதான் தலை வாங்கி பசங்க கூட வச்சு கூடாதுன்னு. ஓகேவா? ஹாய் காஷ், செப்பலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? சாங் போலாமா? ஓகே, லெட்ஸ் ப்ளே தி சாங். பல்லியே சக்கர பல்லியே பீரா தொடங்க, பீரா தொடங்க. பல்லியே சந்தன மல்லியே குள்ளு 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 பல்லியே பலன பல்லி அண்ணியா கம்பெனி. ஓகேவா? ஓடு ஓடு ஓடு. ஓடு ஓடு ஓடு. ஓகே, போடு போடு. Mangai, nilabe tangai. Mangai, nilale sengai. Bavai, yori avai. Uvai, nilale divai. Nale, nam chonari, nale. Nela upu kandama, putika upu kolama. Nale tama kundama, wadante. வாவ், சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா இது சிம்முவோட ரவுண்டு. ஆனா நீங்க 3 பேர் கலக்குறீங்க, அவர் பார்த்தா திட்டு வாங்கிட்டே இருக்காரு. எப்ப சிம்பு ரவுண்ட்ல தான் அவர் திட்டு வாங்குவாரு, மத்த ரவுண்ட்ல ஒரு பேர் வாங்கிடுவாரு. சூப்பர். ஓகே சிம்மு, உங்க லக் என்னன்னு வாங்கிட்டு வாங்க. போட்டு தாக்கு போட்டு தாக்கு போக போக ஒரு தூக்கு தூக்கு. கொல்லிக்கு எடுத்துன்னு போறான்டா சொம்பு. நமக்கு நாட்டுக்கடா ஒம்பு. பாட்டு ரெடி நீ பார்ட்டி யாரு பார்த்து தாக்கு பார்வையால போட்டு தாக்கு. எவ்வளவு லக் கொடுத்துருக்காரு பாரு. ரொம்ப 0 கிக்கர். 0 0 2000. போட்டு தாக்கு தப்பிச்சிட்டீங்க. போக போக ஒரு தூக்கு தூக்கு. ஆனா சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது. சூப்பரா இருந்துச்சு. உங்க டோட்டல் ஸ்கோர் 6000. நீ பார்ட்டி யாரு பார்த்து தாக்கு இப்போ முருகன் சார் வாங்க. எம்.ஆர். ராதா அவர்களும் செந்தமிழ் தேன்மொழி படையப்பட்ட பாடிய டி.ஆர். மகாலிங்கம் அவர்களும் இந்த காலத்து சினிமா படத்து பாடல் எப்படி இருக்கு, அந்த காலத்து சினிமா படத்து பேர்கள் எப்படி என்பதை ஒரு வாக்குவாதமாக, ஒரு நகைச்சுவையாக இப்ப நம்ம ரசிக்க போறோம். பாண்டிரங்கா, ஒன்றுமே புரியவில்லை. இப்போதுள்ள சினிமா படம் பேர்ல கேட்டால் ஒஸ்தி, குஸ்தி, சிங்கம், சிறுத்தை, ஆடுகளம், அலெக்ஸ் பாண்டிய 3, 4, 7, கதவு தரு, காத்து வச்சோம். என்ன பேரப்பா இதெல்லாம்? எம்.ஆர். ராதா, நான் நடித்த அன்னை விளக்கு, தமிழ் தெய்வம், இதெல்லாம் தமிழ் பேர். எம்.ஆர். ராதா, சினிமா படத்தின் பேர்கள் தான் இப்படி என்றால் ஒரு பாடாவது காது கொடுத்து கேட்க முடிகிறதா? என்ன பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நாக்குல குத்து, மூக்குல குத்து, மூக்க பாத்தி, யாவுக்கு பாட்டி, வெச்சிக்கவா, வெக்கமுரு, சல்சலா, பல்பலா, பேய் பாடலும் பாட்டாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். எவனி உன்னை பெத்தான் பெத்தா கண்டபடம் சத்தான் செத்தான், இதெல்லாம் ஒரு பாடலா? எம்.ஆர். ராதா, நீ தான் பதில் சொல்லணும். ஸ்வைங் ஸ்வைங் தோசைதான் பாட்டாக வந்து கொண்டிருக்கிறார்ப்பா. எம்.ஆர். ராதா, நீ தான் பதில் சொல்லணும். அந்த காலத்துல ரொம்ப நல்ல படம் பேர் வச்சு என்ன பேர் வச்ச? மணவாளனே மங்காயன் பாக்கேன்னு ஒரு போஸ்ட். பாதி போஸ்ட் வடபழனி, பாதி போஸ்ட் திருவள்ளூர்ல ஒட்ட முடியும். கம்பெனி கட்டி வச்சுக்கிறான். இப்பெல்லாம் சிங்கம், சிறுத்தை, ஆடுகளம், மாடு, பேய், பிசாச்சி, பேயின்னு படம் பேர் வச்சுக்கிறான். எங்க நீ பாடின ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம். எவனுக்கு சாக்கச்சு வந்துட்டீங்க? யாரும் ஆபரேஷன் பண்ணாங்க. பாட்டு நான் எப்படி திரும்ப உனக்கு நான் பாடுறேங்க.
அட்ரா நாக்கு முக்கு சூப்பர். நம்ம லக்கா நிகழ்ச்சி ரோஜனத்து நிகழ்ச்சி சூப்பர். ஓடி விளையாடு ஓடி. என்ன கருத்து இருக்கிறதா? இந்த கருத்து முறுக்கு மிச்சம் இப்ப யாரும் கேட்கறது இல்ல. ஜனங்களுக்கு சவுண்ட் வரலாம். எவடி உன்னை பெத்தான்னு ஒரு வாட்டி டிஸ்பிளே 100 வாட்டி வேஸ்ட் பண்ணி விடுறான். கட்சியில எல்லா பாட்டும் எழுதி கொலவேறி. என்ன கருத்து இருக்கிறதா? கருத்துலாம் ஒண்ணும் கிடையாது. ஜனங்க பிரச்சனைலாம் பேசக்கூடாது. வாழும் வரை வாழ்க்கையில் ஜாவலாக இருக்க வேண்டும். லக்கா கிக்க நிகழ்ச்சியில வந்து கலந்துனாவே அது ஒரு கிக்கு. ரோஜா மேடம் பார்த்தா அதுக்கு மேல ஒரு பயங்கர கிக்கு. நிகழ்ச்சி பார்த்த ரசிகர்களுக்கு உள்ள சந்தோஷ கிக்குன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர். ஆப்பிரிக்கா ஆசியா கண்டம் அமௌண்டே பாக்குறான் பாரு முண்டம். ஆசை 100 வகை. 0 ஓகே, உங்க டோட்டல் ஸ்கோர் 5500. சூப்பர். அமுதன் வாங்க, என்ன பண்ண போறீங்க? பொதுவாக வந்து இப்போ லேடிஸ் தான் வந்து பிரசவத்தால துடிச்சிருப்பாங்க, நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அதை உணர்ந்துருப்பீங்க எல்லாம் இல்லையா? நீங்க வந்துட்டு எப்பவுமே எல்லாரும் சொல்லுவேன், ஒரு நீ வந்து 10 மாசம் சுமந்து பார், அப்பதான் தெரியாது கஷ்டம். ஆமா, அப்படி சொல்லிருப்பீங்க. ரெகுலர் டயலாக் இல்லையா? இந்த டைலாக் புரிஞ்சுட்டு தான் சில நடிகர்லாம் வந்துட்டு அதை சுமந்து இருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு தான் பண்ண போறோம். சூப்பர். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா முதலாக சிட்டில ஒரு பிரசவ ஹாஸ்பிட்டல் இருக்கேன். அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். யோ கம்பவுண்டர், எங்க பேஷண்டே காணும், ஒரு கூச்சலா இருக்கு. பொன்னுரங்கம் வராரு கிழக்கு வாசல்ல இருந்து. பொன்னுரங்கம், பொன்னுரங்கம். எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப நாளா வயிறு வலிக்குது. உனக்கு பிரசவம் இல்ல, அப்படிதான் இருக்கும். டாக்டர், தலைலாம் அப்படியே சுட்டுது, அப்படியே கேரா இருக்கு. பையன் வேற ரொம்ப பெருசாயிட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. 10 மாசம் ஆச்சுல, அப்படிதான் இருக்கு. நீ வா, வேற என்ன பண்ணு? டாக்டர், வேற ஒன்றும் பண்ணல, நடக்க முடியல, ஒரே வாமிட்டா இருக்கு. அப்படிதான் இருக்கு. எதை பார்த்தாலும் பிடிக்க மாட்டேது டாக்டர். எதை பார்த்தாலும் பிடிக்கலையா? ஆமா. ஐயோ, இங்க அசைவு இருக்கா? டாக்டர், அசைவுலாம் இருக்கு, கொஞ்சம் குனிங்க டாக்டர். என்னதுக்கா? இல்ல டாக்டர், குழந்தைய கொஞ்சம் பாருங்க குஞ்சு. ஆமா டாக்டர், அந்த குழந்தைய துடிப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதை விட ஒரு மடிப்பு நல்லா இருக்கியா டாக்டர்? இல்லையா, நான் சொன்னேன் குழந்தையோட துடிப்பு. ஓகே டாக்டர், வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு டாக்டர். அப்புறம் செக் பண்ணுங்க டாக்டர் எனக்கு. சாரி பண்றேன். என்ன டாக்டர்? உன் குழந்தை வயிற்றுல தலைக்கீழ இருக்கு. தலைகீழா? யோ, என்னைய மனுஷன் உனக்குலாம் ஒரு கோட்டு இந்த டெலிஸ்கோப் பாரு. டென்ஷன் ஆகாதியா? கோடுல வயிற்றுல தலைகீழ இருக்கு சொல்றேன். அடுக்காடி டாக்டர் படிச்சிருக்க, எனக்கு சோபா போட்டுமா இருக்கு. இல்லாட்டு வழி ஸ்பீடா ஒன்று டென்ஷன் ஆகுது. வெளியே டாக்டர். இல்லையா இந்தியா பொண்ணு போலீஸ் வந்து என்ன பிடிச்சிக்க போறானுங்க. இது அசைவே இல்லை. என்னடா பண்றது தெரியல டாக்டர், நானே நேத்து தான் வேலைக்கு சேர்ந்தேன். என்ன தமிழ் மக்களே, யோ குழந்தை சத்தம் உனக்கு கேட்டுதா? ஆமா டாக்டர், கேட்டுச்சு. என் இனிய தமிழ் மக்களே, ஏய் கேக்குதா? என் இனிய தமிழ் மக்கள். டாக்டர், குழந்தை துடிக்குது. ஆமா துடிக்குது டாக்டர். என் இனிய தமிழ் மக்கள் எல்லாரும் சொல்லுங்க. என் இனிய தமிழ் மக்களே சொல்லுங்க. என் இனிய தமிழ் மக்களே சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க சீக்கிரமா, குழந்தை பிறக்கட்டும். என் இனிய தமிழ் மக்களே சொல்லுங்க. இனிய தமிழ் மக்களே எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என் இனிய தமிழ் மக்களே சொல்லுங்க. வாயை மூடிட்டு இருக்காங்க. சீக்கிரமா சொல்லுங்க. இனிய தமிழ் மக்களே, என் இனிய தமிழ் மக்களே, என் இனிய தமிழ் மக்களே, என் இனிய தமிழ் மக்களே. டாக்டர், குழந்தை பிறந்துச்சு டாக்டர். உனக்கு குழந்தை பிறந்துச்சா? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நீங்க சொன்ன டைலாக்னால தான் என் குழந்தை பிறந்துச்சு. ஆமாயா டாக்டர், வரேன் டாக்டர், ரொம்ப தேங்க்யூ.
நம்ம போய் விளையாடலாம். பாத்தியா ஏதோ நம்மளுக்கு ஒரு டைலாக் இருந்ததுனால தப்பிச்சிட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஷோல பார்க்கலாம். இப்போ இந்த ஷோ இங்கே மூடிக்கிறோம். உண்மையிலே இந்த பிரெக்னன்சி ஜென்ட்ஸ்க்கு வந்து எவ்வளவு நல்லா இருக்கும் இல்ல? பார்த்தாலே எனக்கு தோணுது இனிமே லேடிஸ்க்கு வேண்டாம் அந்த கஷ்டம், உங்களுக்கு தான். சித்தா பத்திலி சிலாய்க்கிறியா, காக்கா பத்திலி கலைக்கிறியா, படுவா ராஸ்கல். ஜீரோ ஜீரோ ஜீரோ. இங்கேதான் சொர்க்கம் நரகம் ரெண்டும் உள்ளதே. Okay, 1 2 3 உங்க டோட்டல் ஸ்கோர் 9000. தேங்க்யூ. கண்ணிரண்டு திறந்து வைக்கலாம் நண்பனே. ஒருத்தருக்கு ஒருத்தர் சூப்பரா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நிறைய லக் வாங்கிட்டீங்க. இப்போ கதிர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணீங்க. வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து சூர்யா சார் டைலாக் ஒன்று பேசி காட்டுறேன் பாருங்க. எதிர்பார்க்கலாம்ல, எதிர்த்துட்டு அடிப்பாடு எதிர்பார்க்கலாம்ல, தடியாடிட்டு தட்டுவாடு அடைச்சு பார்க்கலாம்ல. இப்போ ஓ இடத்துக்கே வந்திருக்க, செய்டா செய்டா. ஏய், நீ என்ன பெரிய பல்பா? நான் நினைச்சா 1000 பேர் இறக்குவேன் தெரியுமா? ஏய், நாங்கள் அடிக்க மாட்டவா? திருநெல்வேலியில தூத்துக்குடி வரலும் 10 ட்ரைன் போகுது. ட்ரைனுக்கு 1000 பேர் நான் காட்டவா? இல்ல ஒத்த போதி பார்க்கலாம் முடிவு படு. தாரடி வாடா. ஏய், நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நான் நினைச்சா உன்னை தூக்குவ. அதான் எனக்கு வேணும். நீ என்ன தூக்கிட்டா நான் பார்த்து பயந்துட்டேன் அர்த்தம். என்ன பார்த்து பயந்துட்டா ஜெயிச்சுட்டேன் அர்த்தம்டா. சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, ஏன் கூட்ல கூட பாத்திருப்ப. தடியா காட்டுல இருந்து பாத்திருக்கா? வெறித்தனமான வேட்டையாடி பாத்திருக்கா? ஓகே அடிச்சா ஒன்றரை நான் வெயிட்டா. பாக்குறியா? அடுத்து மாதவன் சார் வந்து ஆக்ரோஷமா தம்பி படத்துல ஒரு டைலாக் பேசிருப்பாரு. அந்த டைலாக் நான் உங்களுக்காக பேசுறேன். ஏய், சும்மாரு என்ன பண்றது? இங்க சைலன்ஸ்ன்றதே சத்தம் போட்டுதான் சொல்ல வேண்டியது இருக்கு. இதயம் நோய் போயிட்டால் அறுவை சிகிச்சை வன்முறையா? ஓபன் ஹார்ட் சர்ஜரி. இட்ஸ் நாட் எ வயலன்ஸ், இட்ஸ் எ கியூர். அத நான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நடக்குது? எங்க போகுது என் தேசம்? மான சுட்டா ஜெயில போறாங்க, மனுஷனை சுட்டா பெயில விடுறாங்க. எங்க போகுது என் தேசம்? வெளிநாட்டுல இருந்து பறந்து வர வெவ்வேறு பறவைகள் பறந்து போயிடுவங்களுக்காக பட்டாசே வெடிக்காம தீபாவளி கொண்டாடாம எத்தனையோ கிராமங்கள் இருக்கு என்னோட தேசத்துல. அப்படியே தெரு குண்டு வெடிக்குது. எவன் வைக்கிறான்? நீ கேட்க மாட்டான், அவன் கேட்க மாட்டான், நான் கேட்பேன். ஏன்னா இதெல்லாம் பொறுத்து போவேன். நான் காந்தியோ இல்ல கர்த்தரோ இல்ல அந்த புனிதமான புத்திரோ இல்ல. மனுஷன் அடிச்சா வலிக்குது, நான் கேட்பேன். சூப்பர். வாங்க, உங்க லக் வாங்கிட்டு வாங்க. அண்ணாத்து ஆடுறார் ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டு சினிமால பாக்குற ஸ்ரீதேவி பக்கத்துல நிக்கிறான் பாரு மூதேவி. குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. சிறுமா சிறுமே ஜீரோ நிறைய வாங்கிருப்பீங்க நினைக்கிறேன். எவ்வளோ 200? 2500. அண்ணாத்து ஆடுறார் 2500. உங்க டோட்டல் ஸ்கோர் 8500. தேங்க்யூ. காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டு. ஓகே, பாத்தீங்களா எங்க அழகுராஜா இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எல்லாரும் சூப்பரா நடிச்சிருக்காங்க, சூப்பரா மிமிக்ரி பண்ணிருக்காங்க. இப்போ யாருக்கு கிக்கு கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா எல்லாரோட ஸ்கோர்ஸ் ஒரு நம்ம பார்த்தே ஆகணும். சிம்பு 6000, முருகன் 5500, அமுதவாணன் 9000 and கதிர் 8500. ஸோ 4 பேர்ல லீஸ்டா இருக்கிறது நீங்க தான். ஸோ உங்களை எலிமினேட் பண்றோம். வெளியே போக தேவையில்லை, இங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க. ஷோ வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒருவேளை வெறி இருந்தா டிஸ்டர்ப் பண்ணுங்க. நீ போ தனியாக தவிக்கின்றேன், துணை வேண்டாம் அன்பு போ. இடமாக நடக்கின்றேன், உயிர் வேண்டாம் தூரம். 3 பேர் கிக்கு கிடைச்சதாலே ஃபுல் குஷியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிக்கு கிடைச்சது, ஆனா இன்னொரு கிக் இந்த மாதிரியே இன்னொருத்தருக்கு இருக்கு. அது யாருன்னு பாத்துடலாமா? Let's start third round by Raja. First Simbu. யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? எனக்கு வந்ததுல இருந்தே இவன் மேலதான் மேம். அப்பா பேர்ல ரொம்ப கோவம். கதிர் தான். எவ்வளவு? ஒரு 1000 போதுமா? போதுங்க மேம். ஓகே, 1000 கதிர் மேல. உங்களுக்கான கேம் கலர் பாரு, கரெக்டா ஊது. இங்க பாத்தீங்களா கலர்ஃபுல் பால்ஸ் இருக்கு 2 பிளேட்ல, அண்ட் அதுக்கு நடுவுல ஒரு 3 ஒயிட் இருக்கு.
ஸோ 65 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 65 செகண்ட்ஸ்ல கையில தொடாம வெறும் வாயில அந்த ஆரஞ்சு கலர் பால்ஸ் மட்டும் கீழே போற மாதிரி ஊதிடணும். ஒயிட் கலர் கீழே போய் ஊந்துச்சுன்னா நீங்க தோத்த மாதிரி. ஒரு பிளேட் கரெக்டா ஊதினாலும் போதும். Your time starts now. Okay, ஆயிரம் வாங்க. சிம்பு ஸ்டார்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க 1000 ஜெயிச்சிட்டீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 7000. கதிருக்கு 1000 போச்சு. அடுத்து ஓகே நானா அமுதா வாங்க. ஓகே யார் மேல கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? ஒரு 1500 கட்டுங்க. உங்களுக்கான கேம் நம்பிக்கையில் தும்பிக்கை. ஓகே இந்த தும்பிக்கை மேல நம்பிக்கை வச்சுட்டு உங்க முன்னாடி 12 பாட்டில் இருக்கு. ஓகே இந்த 12 பாட்டில் 65 செகண்டுக்குள்ள கையில தொடாம இந்த தும்பிக்கையால அடிச்சு அடிச்சு கீழே உழ வைக்கணும். ஓகே ஓகே. Your time starts now. எனக்கு தெரிஞ்சு இந்த நம்பிக்கையில் தும்பிக்கை இந்த மாதிரி ஒரு காமெடியா யாரும் விளையாடல. எல்லாம் கூலா வலிக்காம சும்மா இப்படி இப்படி பண்ணுவாங்க. நீங்க பார்த்து சும்மா டான்ஸ் இல்ல வேற வழி இல்ல. வெயிட்டா இருக்கும் பார்த்தா இது அதிக தக்கையா இருக்கு. அத தண்ணி இருக்காத பார்த்தா தண்ணி இருக்கு. வாங்கிடுங்க 1500 ரூபாய். ஓகே அமுதா சூப்பரா விளையாடுனீங்க. உங்க கேம்ல நீங்க 1500 ஜெயிச்சதுனால உங்க டோட்டல் ஸ்கோர் 10500. என்ன கதிர் இது நான் பண்றது இப்படி விளையாடிச்சு விதி உங்க கூட. இப்ப என்ன பண்ணலாம்? ஜெயிக்கலாம். ஜெயிக்கலாமா? வாங்க. அண்ணாத்து ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்க உங்களுக்கு ஏத்த கேம் தான். ஆஹா ஓகே யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? இவர் மேலே கட்டுறேன். எவ்வளவு? 2000. ஓகே உங்களுக்கான கேம் வாத்து நடை. ரொம்ப ஈஸியான ஒரு கேம் ஜுஜுபி. இது வந்து இப்படி கால் நடுவுல வச்சுக்கிட்டு ஓகே இப்படி வாத்து மாதிரி. எப்படி வாத்து நடக்கும்? ஓகே. 2 ரவுண்ட் போட்டு இங்க வந்துட்டீங்கன்னா அந்த 2000 உங்க சொந்தம். Your time starts now. தேங்க்யூ.
உன்னால முடியாதது எதுவுமே இல்லையா? ஓகே கதிர், நீங்க செலக்ட் பண்ண கேம்ல சூப்பரா விளையாடுனீங்க. இது வரைக்கும் யாரும் நடக்க முடியல. 2000 ஜெயிச்சிட்டீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 8000. எஸ் சூப்பரா இருந்துச்சுல. 3 பேரும் சூப்பரா விளையாடுனாங்க. 3 பேரும் ஜெயிச்சாங்க. ஆனா இப்போ யார்கிட்ட காசு கம்மியா இருக்கோ அவங்களுக்கு தான் கேக் கிடைக்கும் போது அது யாருன்னு பார்த்துலாம். சிம்பு 5000, அமுதவாணன் 10,500 and கதிர் 8000. கதிர நார்மலாவே தள்ள முடியாது, இப்படி இருக்காரு. இதுல டேலண்ட் வேற ஃபுல்லா இருக்கு. எப்படி? சோ சிம்புவை தோத்துலமா? தள்ளுறான் பாருங்க. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. யம்மா 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 யம்மா, உருவத்தில சும்மா மயங்கவில்லை அம்மா, மனச பார்த்த காதல் தானம். சோ இனிமே எலிமினேஷன் இல்ல, முடிஞ்சிச்சு. 2 ரவுண்ட், ஃபைனல் ரவுண்ட் வந்துட்டீங்க. வின்னர் டிசைட் பண்ண போற ரவுண்ட். லக் தனியா பாத்துட்டீங்க, கிக்கும் தனியா பாத்துட்டீங்க. லக்கு கிக்கு சேர்ந்து பார்த்தா தான் சூப்பரா இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபைனல் ரவுண்ட். ராஜா, ராணி. வாங்க 2 ராஜாங்க. சோ இவ்வளவு நேரம் என்ஜாய் பண்ணீங்க, எங்களையும் நல்லா என்டர்டெயின் பண்ணீங்க. இப்போ வின்னர் ஆவறதுக்கு ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா 2 கிஃப்ட் சூட்டா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. டால்பின். ஓகே, இப்போ லீஸ்டா இருக்கிறது கதிர். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். அங்க ராஜா இருக்காங்க, அங்க ராணி இருக்காங்க. என் கையில ஒரு டால்பின் பிங்க் பொம்மை அண்ட் 1 ஹார்ட் ஷேப் பில்லோ இருக்கு. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணும் நல்லா திங்க் பண்ணி சொல்லுங்க. அதுக்குள்ள என்ன இருந்தாலும் அது ஒண்ணுக்குது. எனக்கு ராணி. எனக்கு ராணி. நம்ம 2 பிடிச்சிரும், செலக்ட் பண்றோம். ரைட். ஸோ ராஜா அண்ட் டால்பின் 2 பேருக்குமே வேண்டாம். ஸோ இதுக்குள்ள என்ன இருந்தாலும் அது எனக்கு தான். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்கு பார்க்கலாம். அழாதே, லிஸ்ட் வைக்காதே. 1 2 3 4 5 6 7 8 8000. லக் என் பக்கம் வந்துச்சு. இப்போ மை காட். ஓ உங்களுக்கா? 8000 வந்துச்சு. பரவாயில்ல, இவனுக்கு வச்ச. என்னது? என்ன ஒரு அவனுக்கு நினைச்சேன் என்ன? இல்ல எனக்கு தான். இப்போ ராஜா கிட்ட எவ்வளவு இருந்தாலும் அது எனக்கு தான். நீங்க 2 பேரும் வேண்டாம் சொல்லிட்டீங்கல்ல. சோ வாங்க சந்தோஷப்படுங்க. எனக்கு எவ்வளவு வருதுன்னு பாத்துட்டு. ராஜா கதை திறக்க ஒரு மந்திரம் போடுங்க. ஜெய்போம்பா ராஜா ஓபன். சோ எனக்கு 38,000 சூப்பரா இருக்குல்ல? ஓகே, உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ராணி கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? இதுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? இது பார்க்கலாமா? அமுதா ரொம்ப தைரியமா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் அது பாரு. சின்னதா இருக்கு. பல்கா தான் இருக்கும் போல. 1 2 3 4 5. அப்புறம் ஏழைக்கேத்து எழுவுண்ட. ஓகே, இப்போ கதிர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க. இப்போ அதே கான்ஃபிடன்ஸ் இருக்கா இல்லையா? என்கிட்ட கான்ஃபிடென்ட் இருக்கு. ராணி கிட்ட காசு இருக்கான்னு தெரியலையே. பாருங்க, நீயே கலைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கடைசியில வரதுக்குள்ள காசு வந்தா இப்படியா? மனுஷன் காசு வந்தா மாறிடுறானுங்களே. நீங்களுமா அமுதா? அவரும் மனுஷன் தாங்க. நீ அவன் மனுஷன் இல்லைங்க, நானும் மனுஷன் தான். கலைக்கலவா? ஓகே, ராணி கிட்ட எவ்வளவு அம்மா பார்க்கலாமா? பார்க்கலாம். லக்க 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 ராணி ஓபன். ரொம்ப ஆடுற காசு வந்த உடனே காசுப்பட வேண்டாம். அந்த காசு நம்ம கிட்ட வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அப்படிங்களா? ஏன்னா இன்னும் கேம் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க போது. ரியல் கிக் நீங்க பார்க்க போறீங்க. இப்போ அமுதவாணன் கிட்ட இருக்கு 15,500 அண்ட் கதிர் கிட்ட இருக்கு 33,000. ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். உனக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன். நல்லா கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க, உங்க லக் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பின்னரை சுத்துங்க. இந்த கிரீன் வந்து நின்னுச்சுன்னா அந்த 33,000 நம்ம சொந்தம். ப்ரே பண்ணுங்க. ஓகே, பாத்து. ஓகே, சுத்துங்க.
இப்போ கதிர் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த சான்ஸ்ல இந்த கிரீன் வந்தாதான் உங்களுக்கு உங்க காசு 33,000 உங்ககிட்ட வரும். இல்லைன்னா போயிடும். என்ன கலாய்க்கிறீங்களா? இல்ல ஓகே, வணக்கம் போடுங்க. சூத்துங்க ஃபாஸ்டா. லக்கு 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 கூட என்ஜாய் பண்ணா கிக்கு கிக்கு லக்கு 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 கூட விளையாட கிக்கு கிக்கு. வந்துடுறேன். என்ன நண்டு இப்படி ஆயிடுச்சு? 5 தடவை சுத்தனா பாத்தீங்களா? நண்டு கடிக்கணும்னு பார்த்தாங்க, இவர் பல்லு புடுங்கிட்டாரு. பல்ல பத்தி அவர்கிட்ட பேசாதீங்க. So 15,500 உங்க கையில. அண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட மல்டி டேலண்டட் சூப்பரா எல்லா விஷயம் அற்புதமா பண்ணிட்டாரு. சோ நீங்க வின்னர் ஆகிறது எல்லாருக்குமே சந்தோஷம் தான். தேங்க்யூ. அமுதன் 33,000 இந்த எபிசோட் வின்னர் நீங்க தான். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி. நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்கா கிக்கால மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்மைலிங். பை பை.